சத்யா ஒண்டர்ஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம இருப்பது இப்போ டிப்ருகர். ஆஹா, என்னமா ரிக்ஷா ஓட்டுறாரு பாரு. அந்த ரிக்ஷாவை பாருங்கள் எப்படி இருக்கு முன்னாடி. எங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா வித்தியாசமாக இருக்குங்களாங்க. நம்ம கலைஞர் எப்போவோ ஒரு காலத்தில் ஒழிச்ச இந்த ஆட்டோ, இந்த ரிக்ஷா இன்னும் இங்கே பயன்பாட்டில் இருக்குங்க. இது வந்து அஸ்ஸாமில் இருக்கிற டிப்ருகர் இடத்துல இந்த கை ரிக்ஷாவை நம்ம பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு லேடி அதில் உட்காந்துட்டு போகிறாங்க பாருங்கள். முன்னாடி பாருங்கள் வெயிலுக்கு இதமாக, ஏன்னா 6 மாதம் குளிர் 6 மாதம் வெயில் இருக்குங்க இந்த இடத்துல. அது இன்னொரு ரிக்ஷா ஒன்று போய்கிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ரிக்ஷா, சூப்பராக இருக்குது. நம்மளை விட இன்னும் ஒரு 15-20 வருஷம் பின்தங்கி இருக்கிறாங்க. இதாக பாருங்கள், சிட்டி சொக்காவும் என்னமோ சொன்னாங்க, அது என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாவு பிசைஞ்சு அந்த மாவுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இந்த உருளைக்கிழங்கு இது இருக்குல்ல, அந்த பொடியெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. உருளைக்கிழங்கு அப்புறம் ஒன்று 2 பொடி போட்டு அதுக்குள்ளே வச்சு நல்லா தட்டி கொண்டு வந்து நெருப்பில் வைக்கிறாங்க. அதை பாருங்கள், அந்த நெருப்பில் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. சரி, இது எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் இன்னும் பார்த்தேன். 4 பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை ஒருத்தர் வந்து பிடிக்கிறாரு பாருங்கள். பிடித்து எப்படா அவர் சாப்பிடுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவர் ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். சரி, அவர் சாப்பிட்டோம் அப்படின்றதுனால அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவரும் ஃபோனை வச்சுட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஃபோனை வச்சதுமே நான் பார்த்தேன் அவரை. சரி, இவர் சாப்பிடும்போது நல்லா இருக்கே அப்படின்றதுனால நானும் சுற்றி வந்தேன். இது என்னடா இது பாபிக்யூ, என்ன சொல்லுவீங்க, பிபிக்யூ பாபிக்யூன்னு சொல்லுவாங்கல்ல, நான் ஹோட்டலில் போடுவோமே ஃபங்க்ஷனில், அந்த மாதிரி. சரி, இது அப்படி இருக்கே அப்படின்றதுனால நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்றதுனால சரி நானும் ஒரு பிளேட்டு கேட்டேன் அவரை. அவர் என்ன பண்ணார், 2 அதாவது வந்து இந்த 2 பீஸு அதை எடுத்து 2 பீஸு பக்கத்தில் என்னமோ ஒன்று இருக்குங்க, அந்த எசன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, சாப்பிட்றாரு பாருங்கள். அவர் சாப்பிட்றாரு பாருங்கள், ருசித்து சாப்பிட்றாங்க. அதனால் சரி நம்மளும் இதை சாப்பிடுவோன்றதுனால தான் இதை எடுத்து போட சொன்னேன். 2 பீஸ் தாங்க. அந்த 2 பீஸ் பார்த்திங்கன்னா எடுத்து அது என்னமோ ஒன்று பக்கத்தில் ஒரு எசன்ஸ் மாதிரி இருக்குது, அந்த எசன்ஸில் தடவி நமக்கு கொடுக்குறாங்க. அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதை தடவுறாரு பாருங்கள். தடவி அதை இன்னொன்று எடுக்கிறாரு பாருங்கள். அதையும் எடுத்து நல்லா சூடாக இருக்குது, ஒரு கை வேகுது போல் இருக்குது பாவம். நான் கேட்டதுனால சரி என்ன ஒரு ஆர்வமாக கேட்குறாரு, சென்னை வாலா அப்படி நினச்சிட்டு கொடுக்குறாரு. எடுத்துகிட்டு அந்த பக்கம் வராரு பாருங்கள். நான் இங்கேருந்தே சரி வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன். அதை கட் பண்ணுறாரு பாருங்கள். ஆனால் எனக்கு சரியாக தெரியல. சரி, எப்படியும் அவன் அந்த பக்கம் வந்து அவர் பக்கத்தில் நின்று எடுக்கலாம் அப்படின்றதுனால என்ன பண்ணேன், இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் வந்து இப்போ எடுக்கிறேன். அப்போ போடுறாரு, கீரை போடுறாரு பாருங்கள். இது நான் பானிபூரி போடுவாங்களே அதே தாங்க, அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே அதே தாங்க, அதே உருளைக்கிழங்கு, அதே அந்த தண்ணி பானி என்னுவாங்கள்ல, பானி என்ன தண்ணி, பானிபூரி பூரி போடுவாங்கள்ல பானிபூரி, அந்த தண்ணி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கீரை, இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிறாரு பாருங்கள். கலக்கிட்டு தலைவர் நம்ம கையில் கொடுக்குறாரு, நான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. சரி, நம்மளும் பாருங்கள் எடுத்து போடுறாரு பாருங்கள். இன்னொரு தட்டு எடுத்து போடுறாரு, நிறையாவே அள்ளி போடுறாரு, தாராளமாக நமக்கு கொடுத்தாரு. சரி, நம்ம வாங்கிட்டு எப்படி தான் இருக்க டேஸ்ட் பார்க்கலாம். அதை பாருங்கள் என்னென்ன இருக்குன்றது. ஒன்றுமே இல்லை, உருளைக்கிழங்கு, அந்த கிழங்கு, அதுதான் 2 வச்சு அதுக்குள்ளே ஒரு கீரை போட்டு கொடுத்துருக்குறாரு. சரி, இதை வச்சு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டா ஆனால் நல்லா தாங்க இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நமக்கு டைஜஸ்ட் ஆகுமோ ஆகாதுன்றது தான் தெரியல. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. இன்னொன்று சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. நம்ம ஊர் வடை மாதிரி. அப்புறம் வடை எவ்வளோ காசு கேட்டாரு, சொல்றாரு 50 ரூபான்றாருங்க.